டேரக்டர் பொன்ராம் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்னா அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதை விட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்கள் இந்த வீடியோவில் கவுண்ட் ஒன் பேசிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி தான் நம்ம பொன்ராமுக்கு 6வதாக வந்த படம். இதையே 6வது இடத்துல ஏன் பார்க்குறேன்னா அவ்வளோ அற்புதமாக மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் காவியமாக அமைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த டிஎஸ்பி படத்துக்கு அந்த அளவுக்கு செம நெகட்டிவ் ரிவ்யூ, நிறைய லாஜிக் மிஸ்டேக் அது இதுன்ட்டு. ஆக்சுவலி நம்ம விஜய் சேதுபதிக்கு கமர்ஷியல் செட் ஆகாதுன்னு ரெக்கையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ரெக்கைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி டிஎஸ்பின்ட்டு ஒரு படத்தை எடுத்தார் நம்ம பொன்ராம். ஆக்சுவலி நம்ம பொன்ராம் வந்து சிவகார்த்திகேயனோட ஒரு ஃபிட்டான டேரக்டர்ன்றே சொல்லலாம். அவரும் சிவகார்த்திகேயன் ஆப்போசிட்டாக இருக்க விஜய் சேதுபதியை வச்சு ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்து வெற்றி காணலான்ற மாதிரிலாம் ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் படத்தில் சரக்கு வேணும் இல்லைன்ற மாதிரி இந்த டிஎஸ்பி வந்து கமர்ஷியல் படத்தில் கழுவி ஊற்றப்பட்ட ஒரு மகா மட்டமான படமாக அமைஞ்சு போச்சு. அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு டவுன் கோடில் வச்சிருப்போம். அப்புறம் இந்த டிஎஸ்பி வந்து 2022 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு ஆக போகுது. இன்னமும் நம்ம பொன்ராமுக்கு அடுத்த படம் என்னன்னு தெரியல. எனக்கு இவருக்கு இந்த படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்படி வந்துட்டே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஃபிளாப் கொடுத்துருக்கும் போது ஒரு டாப் ஹீரோ வச்சு படம் பண்ணி நம்மளெல்லாம் நாக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுத்தாரு. ஆக்சுவலி இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பொன்ராம் பார்த்தா நல்லா இருக்கும். எவனோ முக்கு சொந்தத்தில் இருக்க ஒரு யூடியூபர் நம்மளை இந்த அளவுக்கு கலாய்கிறான். நான் எடுத்துக்கட்டுறேன் படுற ஒரு நல்ல படம் இந்த மனுஷன் எடுத்தானா அதுதான் இந்த வீடியோட வெற்றி. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் திருத்தம். இந்த திருத்தம் தான் நம்ம பொன்ராமுக்கு முதல் படம். இந்த கருவா பையன் ஒரு பாட்டு வரல, தூத்துக்குடின்னு ஒரு படம் எடுத்து ஓரளவுக்கு ஆவரேஜா பண்ணதுனால ஆக்சுவலி அவர் வந்து மறுபடியும் ஹீரோவா நடிக்கிற படத்தில் இவரு டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தோட கதைகளமாக சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேஞ்சில் வந்து ஓரளவுக்கு நல்ல மாதிரியாக தான் வந்தது படத்தை பற்றி. ஆக்சுவலி நீ கூட இந்த திருத்தம் படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் உங்களில் பல பேருக்கு. பேட்டரிகளாக பார்க்கும்போது ஹரிகுமாருக்கான ஹீரோ மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு பெட்டராக வரல. அவர் 2-3 படம் ஹீரோவா பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த படம் தேட்டரிகளாக செல்ஃப் எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் வந்தது. ஆக்சுவலி இதே நம்ம ஃப்ளாப் தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் டிஎஸ்பியோட இதை டாப்பில் கொடுத்துருக்கோன்னா மேபி ஃபினான்ஷியலாக டிஎஸ்பிக்கு கொஞ்சம் பெரிய ஹீரோ அப்படின்றதுனால ஓரளவுக்கு கிடச்சிருந்தாலும் இங்கே திருத்தத்துக்கு வந்து ஹரிகுமாருக்கு ஹீரோ மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ரொம்பவே ஃபினான்ஷியல் ஃபெயிலியர் இருந்தாலும் இதுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் கரெக்டான டேட்டா எடுக்க முடியாது. ஸோ அதனால் படம் பேசிக்கில் பார்க்கும்போது டிஎஸ்பி வந்து ரொம்பவே ஒரு குப்பை படம் சொல்லணும். பட் இங்கே திருத்தம் ஓரளவுக்கு பரவாயில்லாத படம் தாராளமாக சொல்லலாம். அந்த ஒரு பேசிக்கிலே நம்ம இந்த திருத்தம் படத்தை ஒரு படி மேலே வச்சிருக்கோம். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் சீமராஜா. இந்த சீமராஜா நம்ம சிவகார்த்திகேயன் கூட 3வது தடவை கண்டினியூவாக சேர்ந்து படம் பண்ணுறாரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2 படம் வெற்றி, அந்த ஒரு வெற்றி கூட்டணி இந்த படம் வருது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த சீமராஜா படத்துக்கு. இந்த படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயனுக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த டைம்லலாம் வேற லெவல் ஒரு உச்சம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வேற லெவல் ஓப்பனிங். அதுவும் படத்தில் வந்து பாகுபலி மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கீர்த்தி சுரேஷ் அவரோட ஒரு டாப் ஜோடி ஹீரோயினி, இமான் மியூசிக் வைப்ன்ட்டு எல்லாமே பிளஸஸாக தான் இருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலி சிவகார்த்திகேயனோட லைஃப் எல்லாம் வேற லெவலில் வந்து புரட்டி போட்ட படமாக இந்த சீமராஜா அமைஞ்சு போச்சு. அதை தாண்டி நம்ம பொன்ராமோட லைஃபை க்ளோஸ் பண்ணி கூட பார்த்த படமாகவும் இந்த சீமராஜா அமைஞ்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம கவுண்டர் கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய ஹீரோக்கு தனுஷ் விஷால்னு சொல்லிட்டு ஒரே ஹீரோக்கு கண்டினியூவாக படங்கள் பண்ண டேரக்டருக்கு நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் பொழைச்சிருவாங்க, ஆனால் டேரக்டர்கள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை வச்சு 2 ஹிட் கொடுத்தவரு, ஒரு ஃப்ளாப் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய டிசாஸ்டர்ன்ற மாதிரி வரும். இத்தனைக்கும் பட்ஜெட் விட பாக்ஸ் ஆஃபீஸ் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ன்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. எனவே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃப்ளாப் கேட்டகரி வரைக்கும் தரலாம். இந்த படத்தோட நிறைய மைனஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பேசிக்கலாம். ஆக்சுவலி என்ன ஒரு கதைக்குள்ள என்ன கதையை வந்து கொண்டு சேர்த்தீங்க, ஏதோ ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்கோசம் இல்லாத கதெல்லாம் பேசுனீங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம பொன்ராம் மேலே நிறைய வைக்க வேண்டியிருக்கீங்க பஞ்சாயத்து. இல்லை சூரிய வேற தேவையில்லாமல் ஒரு சீனுக்கு 6 பேக் வைக்க வச்சிருப்பாங்க. எனவே அந்த 6 பேக்கால் இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஹீரோவாக வந்துட்டு அது ஒரு முக்கிய புள்ளின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு புண்ணியம். ஆக்சுவலி இந்த சீமராஜா படமும் ஒரு சிலருக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் கோசமே பிடிக்கும், அந்த கண்டென்ட் அந்த ஒரு கதை கரு கோசமே பிடிக்கும் சொல்லலாம். ஆக்சுவலி அது எனக்கு கூட பிடிக்கும். ஆனால் இவங்க படத்தில் வச்ச சீன்ஸ், படத்தில் கொண்டு போன ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நெகட்டிவ் பேச வைக்குது. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் எம்ஜிஆர் மகன். இந்த எம்ஜிஆர் மகன் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு டிஎஸ்பி அளவுக்கு வந்து ரொம்ப மொக்கையான படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சத்யராஜ் சசிகுமார்லாம் வச்சு இந்த அளவுக்கு என்னடா இது கதை பண்ணி வச்சிருக்கீன்ற மாதிரி தான் இந்த படம் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அளவுக்கு டாப் கோடு கொடுத்துருக்கோன்னா ஓடிடியில் வித்துட்டாங்க. ஆக்சுவலி ஓடிடியில் வித்த ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஃபினான்ஷியலாக லாஸ்ன்றதை பெருசாக பேச முடியாது. ஆனால் ரிவ்யூவாக இது ஒரு மிகப்பெரிய மட்டமான படம் தான் சொல்லி ஆகணும். ஸோ ரிவ்யூவாகவும் படமாகலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5வது இடம்ன்றது 6வது இடம் கொண்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை இந்த எம்ஜிஆர் மகனுக்கு. ஆக்சுவலி சீமராஜா ஃப்ளாப்புக்கு அப்புறம் இந்த மனுஷன் ஒரு படம் கொடுக்குறாரு, இதுக்கப்புறம்னாச்சும் நல்லா பண்ணுவார்லாம் பார்த்தா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் இன்னொரு படம் இந்த மனுஷன் பண்ணுவாராயான்ட்டு யோசிக்கும் போது தான் டிஎஸ்பி வந்தது. சரி இந்த படத்துலையாச்சும் வந்து 2 படம் ஃப்ளாப் கொடுத்துட்டு பொழைப்பாருன்னு பார்த்தாக்கா இதுக்கு மேலே என்னை எவனாச்சும் படம் எடுக்க சொல்லி கூப்பிடுவீங்களான்ற அளவுக்கு அந்த படம் எடுத்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலி பொன்ராம் வந்து ஆரம்பத்தில் என்ன மாதிரி வந்து மக்கள் மத்தியில் நல்ல டேரக்டர்னு பேர் எடுத்தாரோ அதே மாதிரி போக போக அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இரிட்டேட்டிங்கை உருவாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ரஜினி முருகன். இந்த ரஜினி முருகன் அவருக்கு 3வது ரிலீஸ் ஆன படம். ஆனால் நம்மள 2வது படம் மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் வெற்றி கொடுத்துட்டாரு. அதுவும் ராஜ்கிரன்லாம் வச்சு சமுத்திரகனி வந்து வில்லனா போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் காம்போ, அதுவும்
கீர்த்தி சுரேஷ் இங்கே அறிமுகப்படுத்துறாரு. ஆக்சுவலி இவங்க இதே நம்ம அறிமுகமாயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படம் தான் அறிமுகம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுத்த படம்ட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து படத்தோட சீன்ஸ் காமெடி சீன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அதை தாண்டிலும் அந்த சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷோட அந்த காம்போன்றது மிக பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு. சேம் டைம் சூரி சிவகார்த்திகேயனோட அந்த காம்போவும் வந்து சொல்லி தான் ஆகணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டார் காஸ்டிக்கு ஏற்ற மாதிரி ராஜ்கிரண் சமுத்திரகனிட்டு எல்லாமே வேற லெவலில் இருந்தது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நம்ம பொன்ராமோட மிகப்பெரிய பலமே கிளைமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கண்டரோட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து எழுந்து போவார். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ரஜினி முருகன் ரொம்பவே வருத்தப்பலாக இருந்தது. ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் நிறைய மேடைகள்லாம் வந்து வேறு மாதிரிலாம் பேசி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் வந்து இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிளிங்கில் ஒரு படம் வந்தால் அது ஓடாது பெருசாக இருக்காதுன்ற மாதிரி தான் அந்த ஒரு பேக்கப் இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில். ஆனால் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு வேறு லெவலில் இந்த ரஜினி முருகன் தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் 50-60 நாளைக்கு மேலே சூப்பராக ஓடிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டாங்க. அது அன்னைக்கு இருந்த தேட்டர்கள் நிலைமை. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை விட வேற லெவலில் செமையாக வந்தது இல்லாமல் இந்த படத்தோட அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்ன்றது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை தாண்டி ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு கமர்ஷியல் காமெடி படமாக மிக பெருசாக சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்க. ஸோ இந்த படத்தோட ஹிட் வெர்டிக்காக கன்ஃபார்ம்டு பிளாக் பஸ்டர்னு சொல்லியே ஆகணும். ஸ்ரீ ரஜினி முருகன் மாதிரிலாம் ஒரு படம் எடுத்தவர அதுக்கப்புறம் எடுத்த மீதி படங்கள்லாம் எடுத்தார் அப்படின்ற அளவுக்கு இந்த பொன்ராம் வந்து அவரோட டைரக்ஷன் ஸ்கில்ல என்ன ஆச்சுட்டே தெரியல. நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நம்ம பொன்ராமுக்கு இதுதான் முதல் படம் மாதிரி இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடியே 2007 திருத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனுஷன் வந்து சினிமாவில் போராடுகிறாடி ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி நம்ம சிவகார்த்திகேயனோட லைஃப்லேயே வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்வேன்னு சொல்லி நம்ம அவரோட ஃபிலிம் கேரியரில். இந்த படத்தில் வந்து மனுஷன் ராக்கெட் வேகத்தில் பறக்க ஆரம்பிச்சார். அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் லைஃப் கொடுத்த படம் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து எம் ராஜேஷ் கதை எழுதியிருப்பார். பொன்ராமும் கூட ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இந்த கதைக்களம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக போகிறதுக்கு தான். ஏன்னா இந்த படம் காமெடி படம் நீங்கள் எல்லாருமே நினச்சினாலும் இதுக்குள்ளே இருக்க அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு சீரியஸான கான்செப்டாக நிறைய மக்கள்கிட்ட அது கனெக்ட் ஆகி கிடக்கும். இல்லை நிறைய சீரியஸான படங்கள் ஆணவ கொலை இந்த மாதிரி நிறைய வந்திருக்கும். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காமெடியாக ஸ்கிரிப்ட் பண்ணி ஸோ இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட வந்து அதுவும் சீன்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். டிஎஸ்பி எம்ஜிஆர் மகன் இந்த மாதிரி எம்ஜிஆர் மகன் கூட விட்டுருங்க. டிஎஸ்பிலாம் சீன்ஸு கேவலம் பண்ணி வச்சிருப்பார். சிம்மராஜாலாம் சொல்கிறேன். ஆனால் இங்கே வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அத்தனை சீனும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தனித்தனியாக பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சீன்ஸ் பை சீன்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இந்த படத்துலையும் ஸ்ரீதேவியா நம்ம சிவகார்த்திகேயனோட அந்த காம்போன்றது ஒரு மிகப்பெரிய வைப்பாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரி சிவகார்த்திகேயனோட அந்த காமெடி. ஸோ இந்த மாதிரி படத்தில் சீன்ஸ் பெட்ரு, அதுக்கப்புறம் ஹீரோயினி காமெடியன்ஸ், அப்புறம் பாட்டுலையும் ஈமான் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாமே வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை தாண்டி சத்யராஜோட காம்போ ஆக்சுவலி நம்ம இந்த சத்யராஜுக்கு அப்புறம் தான் அங்கே ரஜினி முருகனில் ராஜ்கிரனை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தில் என்னெல்லாம் எதிர்பார்த்து பேசினாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கும் ரஜினி முருகனுக்கும். அதில் இந்த விவிஎஸ் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சத்யராஜுக்கு வந்து பக்காவாக செட் ஆன படம். மனுஷன் வில்லனாகவும் பண்ணுவார், அதே சமயம் காமெடி நக்கல் நையாண்டி. ஸோ அது அத்தனையும் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக மெர்ஜாக இருக்கும். அது அன்றைக்கி தேட்டரிகளையும் மிக பெருசாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த படம்ன்றது பல தேட்டரிகளில் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட ஹிட் வெர்டிக்காக நம்ம பிளாக் பஸ்டர்ன்றது அசால்ட்டாக சொல்லிட்டு அதுக்கடுத்து மெகா பிளாக் பஸ்டர் இல்லாமல் ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் எடுத்து நிறைய தேட்டரிகளில் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் இப்போ கம்மியாகிட்டு வருது தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கண்டினியூ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், அதுக்கப்புறம் பல நாளாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இப்படி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு சில தேட்டரிகளில். ஸோ அதனால தான் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற வெர்டிக்கும் தரேன்.